இந்த ஸ்பீச்சை வந்து உதயநிதி வந்து அங்க பேசியிருந்தாருன்னா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். உண்மையில சனாதான வெறியன் தானே தூக்கி எறிகிறான். அதே ஒரு இஸ்லாமிய வெறியன் ஒருத்தன் தூக்கி எறிகிறான்னு வச்சுங்களேன், இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாரு? தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையாச்சு. நான் இப்போ கேட்குறேன் சார், இப்போ ஜிஆர் சாமிநாதன் வாஞ்சிநாதன் பேரில் கண்டம் போட்டாங்களா? அப்போ அதை பற்றி சார் கோட்ஸே காந்தியை சுட்டதுக்கு அப்புறம் கூட நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்ல, நான் சுட்டது சரின்னு வாதாடுறாரு. இதே ஒரு இஸ்லாமியர் வந்து இந்த மாதிரி எறிகிறாருன்னா அடுத்த நிமிடம் அங்க அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் வேலை செஞ்சிருப்பாங்க சார். அனைத்து சாதியரும் அர்ச்சகராக கருணாநிதி போட்ட சட்டத்துக்கு தடை கொடுத்ததில் அவர் ஒருத்தர். அறிமுக இயக்குனர் வி கஜேந்திரன் இயக்கத்தில் விவசாயத்தை மையமாக வைத்து நடிகர் விதா ரக்ஷனா நடிப்பில் வெளியான மருதும் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரிபரந்தாமன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். இந்திய நீதித்துறை வரலாற்றில் இப்போ இதுவரையும் அப்படி ஒரு சம்பவமே நடந்ததில்லை அப்படின்ற அளவில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்க அந்த நேரத்திலேயே தலைமை நீதிபதி மீது ஒரு வழக்கறிஞர் வந்து செருப்பை வீசுறாரு. இது ஒரு கடுமையான கண்டனங்கள் எல்லாம் எழுந்திருக்கு. பிரதமர் உட்பட பலரும் எதிர்வினையாற்றியிருக்காங்க. ஆனால் அது என்ன மாதிரியான எதிர்வினையாற்றியிருக்காங்க? அந்த குற்றம் இழைத்தவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலை, ஏன் நடவடிக்கை எடுக்கலை, இப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இதில் உங்களுடைய பார்வை என்ன? சார், இதில் 16 செப்டம்பர் இன்னைக்கு ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது. அதில் கஜ்ரோஹா இதில் மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய இடத்துல அது ஒரு கிளஸ்டர் ஆஃப் டெம்பிள்ஸ், அது ஒரு பல கோயில்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு. அவைகள் வந்து தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அங்கே ஒரு கோயிலில் ஜவாரி கோயிலில் நம்ம பேர் சொல்லுவோம், ஜவாரி டெம்பிள். அந்த அதில் விஷ்ணுவுடைய சிலை வந்து ஏற்கனவே உடைக்க, இப்பெல்லாம் எந்த காலத்தில் உடைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் அப்போ அதை வந்து சீர் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் சம்மந்தப்பட்ட நபர் கேட்குறாரு. அந்த வழக்கறிஞர் எதுவும் சம்மந்தமே இல்லை. அவர் கேட்குறாரு, தொல்லியல் துறை அப்படிலாம் முடியாதுங்க, இது வந்து நினைவு சின்னம், மானுமெண்ட் இது. அதனால இருக்கிறத அப்படியே பாதுகாக்கிறது தான் எங்களுடைய வேலை. இந்த மாதிரி மாற்றம்லாம் பண்ண முடியாது, அதுக்கு சட்டம் அனுமதிக்கலன்றாங்க. அதுக்கும் பேர்ல உச்சநீதிமன்றத்துக்கு வராங்க. அந்த உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சொல்றாரு, எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, அது கோர்ட்ல வந்து அவங்கள தொல்லியல் துறை தான் முடிவு எடுக்கணும். அவங்க அதில் நாங்கள் தலையிட்டு இதெல்லாம் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த பழமை வாய்ந்ததையும் நாங்கள் மாற்ற சொல்ல முடியாதுன்னு சொல்றப்போ தொழில் டிஸ்மிஸ் பண்றாரு. இதான் அதில் இருக்க உத்தரவை தான். பேசுறப்போ ஓரல் அப்சர்வேஷன் இருக்கு பாருங்க, அதுல எல்லா நீதிபதியிலும் ஓரலா பழக சொல்லுவாங்க. அப்ப அவர் ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டு நீ வேணா போய் நீ சொல்றியே கடவுள்கிட்ட நீ முறையிடு அப்படின்றார். இதுதான் ஒரு ஆட்சேபனையாக 16/9 அடுத்து தொடர்ந்து இணைய வழி தாக்குதல், ட்ரோலிங் பாருங்க. எனக்கு இப்போ சந்திரசூட் பேர்ல ஒரு ட்ரோலிங் நடந்தா, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. சார், எப்படி சிட்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டுக்கு கூப்பிடுறது தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு, அவங்க குடும்ப நிகழ்ச்சி சார், காது குத்துறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க, 100 பேர் வராங்க, அதில் இவர் வந்தாருன்னா பரவாயில்ல. நான் சொல்றது கல்யாணத்துக்கு கூட சொல்லல, இந்த மாதிரி நிகழ்ச்சி இருந்தாலும் பரவாயில்ல, நான் காது குத்தா இருந்தாலும் பரவாயில்ல, மொட்டையா இருந்தா கூட இதுல அந்த அவங்க குடும்பத்துல மட்டும் இருக்கிறாங்க, யாருமே இல்ல, ஒய்ஃப் இவங்க அவ்வளவுதான், குடும்பத்தார் கூட இல்ல, தனியே. என்ன இது என்னது, இது வரைக்கும் இல்லாததை பண்ணாரு. அப்ப ட்ரோல் பண்ணல யாரும், ட்ரோல் ஆர்மி இருக்குல்ல, இந்த மாதிரி இணையவழி தாக்குதல் நடத்தல. அடுத்து இல்ல அந்த மாதிரி ஒரு பிரதமர் வந்து தனிப்பட்ட முறையில தலைமை நீதிபதி வீட்டுக்கு வந்தது எப்படி? நீதிபதி வீட்டுக்கு வந்தது கிடையாது தனிப்பட்ட முறையில. சார், திருமணத்துக்கு வருவாங்க, ஒரு டெத்துக்கு வருவாங்க, அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வருவாங்க சார். ஏன்னா அரசு வந்து டெய்லி வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நீங்க பேசுறீங்க, எப்படி போறது? இது குறைஞ்சபட்ச நியதி சார். யாரும் சிட்டிங் ஜட்ஜஸ் வந்து தனிப்பட்ட முறையில எந்த இப்ப இங்கே இருக்காரு இவருடைய முதல்வர் போய் யார் வீட்டுக்கான அவங்க நீதிபதிக்கு தனியா அவர் மட்டும் போய் பார்க்கறது, திருமண நிகழ்ச்சி இதெல்லாம் போறாரு. அதெல்லாம் அதான் நானே சொல்லிட்டேன். திருமணம் அல்லது நான் மொட்டை அடிக்கிறதுக்கே சொல்றேன், மொட்டை அடிச்சு காசு கொத்துறதுக்கே சார் கூட 50 பேர் இருப்பாங்க, கூட 100 பேர் இருப்பாங்க. அப்ப அவரோட பக்கத்துல தவிர்க்கணும்ன்றது வேற.
ஆனால் இதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் தனியே போனாரு. அன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு இணைய வழி தாக்குதல் நடக்கல. அடுத்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இவர் தான் பாபர் மசூதி தீர்ப்பு எழுதினதுல அவர் ஒருத்தர் குறைஞ்சபட்சம் அவர் தான் எழுதினார்ன்ற ஒரு கருத்து சந்திரசூட். அவர் வந்து சொன்னாரு, ஆண்டவன் சொல்லியே எழுதினேன், நான் எழுதலை. அவர் சொன்னார், அது எப்படி தீர்ப்பு எழுதுற சட்டமா இல்லை ஏதோ ஒரு வேற ஏதோ எங்கேருந்து எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் ரெண்டு. மூணாவது, எல்லாத்துக்கும் மேல இப்ப சமீபத்தில் என்ன சொன்னாருன்னா, அந்த தீர்ப்புலேயே சொல்லாத விஷயம், அந்த தீர்ப்பு அங்க இருந்த கோயிலை இடித்து விட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டதுன்னு தீர்ப்பு சொல்லலை. ஆனா இப்ப அவர் சொல்றாரு சார், அவர் தீர்ப்புக்கு விரோதமா அவர் பேசுறாரு. ஆனா அது ஒரு ட்ரோல் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன் இதான். ஆனால் இந்த ட்ரோல் வந்த உடனே சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காருல்ல கவாய், அவர் நீதிமன்றத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் 16ஆம் தேதி செப்டம்பர் நடக்குது, 2வது 3வது நாள்ல உடனே கோர்ட்ல வேற ஒரு வழக்கு வரும்போது சொல்றாரு, இந்த மாதிரி என்னை பத்தி இணையவழி தாக்குதல் பத்தி நடக்கிறதுக்காக அப்ப சொல்றாரு, நான் அந்த மாதிரி எல்லாம் எந்த வித மதத்தின் பேரிலும் விரோதம் கிடையாது, எனக்கு வெறுப்பு கிடையாது. அவர் வந்து புத்திஸ்ட் சார், அவர் புத்த மதத்தை தழுவியவர், அவர் அம்பேத்கரிஸ்ட், அவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர். இதை சொல்லிடுறது. அப்போ நான் அதை எதுவும் கிடையாது, நான் அனைத்து மத வழிபாட்டு தலங்களுக்கு நான் போயிருக்கேன், எனக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதோட விட்டு போயிருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த ட்ரோல் நடக்குது. அதுக்கப்புறம் 20 நாள் பொறுத்து இந்த நீங்க சொல்ற செருப்பு வச்சு நடக்குது. இதுல கவாய் வந்து செருப்பை பக்கத்துல சேர்ல மேல பண்ணல போயிடுது. அந்த நேரத்துக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க கேஸ் ஆர்கியூ பண்றாரு ஒரு லாயர் சிவம் சிங்கோ யாரோ பத்திரிகையில வந்த செய்தியில. அவர் ட்ரபிள் ஆயிட்டாரு, ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ட்ரபிளே ஆகலை. அவர் சொல்றாரு, பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க, இது பரவாயில்லன்ட்டு. அது அப்போ அவர் கடந்து போறாரு. உண்மையில அவர் வந்து ஒரு பெரிய மனசோட போறாரு, இதை பத்தி புகார் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவர் ரிஜிஸ்ட்ரிக்கு சொல்லிட்டாரு. ஆனாலும் சார், இந்த மாதிரி வழக்குகளுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ரிஜிஸ்ட்ராரோ கொடுக்கலன்னா கூட இல்லை. அதான் சார், இதில் என்ன கேள்வினா, இவர் வந்து நீங்கள் ஏஎஸ்ஐயே வந்து உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா அதோட விட்டுருக்கலாம். இவர் வந்து நீங்க விஷ்ணுகிட்ட போய் முறையிடுங்க, அவர்கிட்ட ப்ரே பண்ணுங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டோட அளவுகோல்ல அது நக்கலா கிண்டலா சொன்னார்லாம் சொல்லல, நீ முறையிடுங்கன்னு சார் போற போக்குல சொல்றாரு. அது வந்து ஓரல் அப்சர்வேஷன், ஆர்டர்ல இல்ல. இதுல எனக்கு என்னன்னா சார், ஒவ்வொரு நீதிபதிகளுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஓரலா பேசுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைன்னு எடுத்தா எங்க போய் நிக்கணும்னு தெரியாது. இல்ல இன்னொன்னு வந்து அவர் அப்படி சொன்னதுல விஷ்ணுகிட்ட போய் நீ முறையிடுங்க, அவரை ப்ரே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அது வந்து இந்து மத உணர்வை புண்படுத்திருச்சு, சனாதனத்தை இழிவுபடுத்துறாரு. சனாதன தர்மத்துக்கு விரோதமானது எதுன்னு புரியல. ஏன்னா அவரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர், புத்திஸ்ட்ன்றதுனாலே அம்பேத்கரிஸ்ட்ன்றதுனாலே இதுல போய் நீங்க இறைவனை வந்து நீங்க ப்ரே பண்ணுங்க, நீ கேளுங்க, இந்த கோரிக்கையை கேளுங்க, நீங்க என் கோட்டால கொடுக்க முடியாது இத அப்படின்னு சொல்றா. இதுல என்ன சார், இதுல வந்து கடவுள் எதிர்ப்பு என்ன இருக்கு? என்ன சனாதானம், அப்படி ஒரு சனாதானம் தான், அந்த சனாதானம் ஒழியணும் சார். நான் என்ன நான் சொல்றேன், தூக்கி எறிஞ்சவன் பேர்ல வழக்கு கிடையாது. காவல்துறை அப்படி விசாரிச்சு விட்டாங்க, அவரை வழக்கு பதிவு செய்யல. ஏன் வழக்கு பதிவு செய்யல? காவல்துறை வழக்கு பதிவு செய்ய முடியாதா? இல்ல, இது வந்து அந்த உச்சநீதிமன்றம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல சார். அது அடிப்படையில் அது பின்னாடி வரலாம். இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரார் இருக்கார், பதிவாளர் இருக்கார், உச்சநீதிமன்ற பதிவாளர், அவர் கட்டுப்பாட்டில் தான் வந்து நீதிமன்ற வளாகங்கள்லாம் இருக்கு. என்ன நடந்தாலும் அவர் தான் வந்து முதல்ல தலையிடுவார். அவர் போய் வழக்கு பதிவு பண்ணணும், ஒரு புகார் கொடுக்கல, எதுவுமே செய்யலையே சார். அவர் தலைமை நீதிபதி இது சம்பந்தம் கொடுக்க வேண்டாங்கிறாரு. இல்ல, அது அவருடைய பெருந்தன்மையா சொல்றாருன்னு வச்சுக்கல. அதை தாண்டி என்ன சொல்றாருன்னா, அந்த செருப்பு வந்து பத்தீங்களா, ஷூ வந்து பத்தீங்களா, அந்த ஒரு ஷூவை பாவம் என்ன பண்ணுவாரு, இதை போய் அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுக்க சொல்றாரு. பெரியார் செஞ்சதுதான். அவர் பெரியார் இன்னொரு தூக்கி எறியப்பா நான் வச்சுக்கிறேன், உனக்கு பயன்படாது எனக்கு பயன்படாதுன்னு சொல்றது வந்து ஒரு பிரபலமான ஒரு சொல்லாடல் இங்க தமிழ்நாட்டில். அது பெரியார் சொன்னதாக. அதே மாதிரிதான் இதுல அந்த மாதிரி தலைமை நீதிபதி பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாரு. பிரதமர் வந்து அவருக்கு தொலைபேசியில பேசியிருக்காரு. அப்பயுமே அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அப்பயும் நீ வந்து பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாரு. அதுதான் 8 மணி நேரம் ஆச்சு அந்த ட்வீட். இதே நான் கேட்கிறேன், இதே ரிவர்ஸ்ல பண்ணா வச்சு ஒயர்ல கூட இந்த சித்தார்த் வரதராஜன் வந்து ஒரு சின்ன வீடியோ வெளியிட்டு அதை பாருங்க. அதில் அவர் சொல்றாரு, இதே ஒரு இந்து ஃபெனாட்டிக் இல்லையா, இந்து மத வெறியன் தானே சார், சனாதான வெறியன் தானே தூக்கி எறிகிறான். அதே ஒரு இஸ்லாமிய வெறியன் ஒருத்தன் தூக்கி எறிகிறான்னு வச்சுங்களேன், இந்நேரம் என்ன பண்ணியிருப்பாரு? இந்நேரம் இதே மூடி என்ன பண்ணியிருப்பாரு? இதே இவங்கெல்லாம் என்ன குச்சிருக்க மாட்டாங்க. ரெண்டும் தப்பு சார். நான் என்ன சொல்றேன், இஸ்லாமிய வெறியன் தூக்கி எறியக்கூடாது, எந்த ஃபெனாட்டிக்ஸும் தப்பு.
நானா இதுக்கு என்ன எதிர்விளைவு என்னன்னு கேட்குறேன் சார். இதுக்கு என்ன எதிர்விளைவு? ஏன் வழக்கு கூட பதிவு செய்யல? அதுக்காக தான் கேட்குறேன். அவர் அப்பாலஜி கூட கேட்க மாட்டேன்ட்டார் சார். தூக்கி எரிச்சார்ல, அதை நியாயப்படுத்துறாரு அவரு. இல்ல அது எரிவு சொன்னதே கடவுள் தான் அப்படின்னு சொல்றாரு சார். அப்போ என்ன சார், அப்போ அவர் ஒரு கோட்ஸே சார். மகாத்மாவை சுட்டதுக்காக பின்னால் கூட வருத்தம் இல்லை. ஐயோ சுடுறங்க, அது அந்த நேரத்தில் எனக்கு தவறு பண்ணிட்டேன் அப்படின்றத சுடுவேன் அப்படின்ற ஒரு வெறி இருக்கு பாருங்க. அந்த வெறி அதுதான் இன்னைக்கு ரொம்ப சார். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பேசுறதுக்கு அவ்வளோ வழக்கு போட்டிருக்காங்க. இவர் தூக்கி எறிஞ்சதுக்கு போது வழக்கு கிடையாதா? நான் கேட்கிறேன். இதுல வந்து இப்ப பதிவாளர் வந்து புகார் கொடுக்கல சார். அவசியம் இல்லை சார். குற்ற வழக்குக்கு அவசியம் இல்லை சார். எங்க வீட்டுல இல்ல அதான் வழக்கு பதியல, ஆனா இவர் கொடுத்துருக்கலாமே புகார். ஏன் அவர் ஏன் கொடுக்கல பதிவாளர்? அவர் வேண்டான்னு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்ற இந்த விஷயத்தை நம்ம தரப்புல இருந்து வேணான்றாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோ அங்க இருக்கக்கூடிய வேற யாரோ கொடுக்கலாமே சார். அரசாங்கம் நினைச்சா சார் எவ்வளவு வழக்கு அவ்வளவு சூமோட்டா பதிவு பண்ண முடியுது. போலீஸ் வந்து விசாரிச்சு எஃப்ஐஆர் போட முடியும். இல்ல இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது. இப்போ வந்து உள்துறை அமைச்சர், அதுக்கு உள்துறை அமைச்சர் இருக்கு, அமைச்சராக அமித்ஷா இருக்காரு. அவர் இதை பத்தி ஒரு கருத்தும் சொல்லலை. சட்டத்துறை இருக்கு, எதுனா உச்ச நீதிமன்றத்தில் நடந்த சம்பவம்ன்றதுனால சட்டத்துறை அமைச்சர் எதுவுமே எந்த கருத்துமே சொல்ல, பத்தி எதுவுமே பேசவே இல்லை. மோடியே அவர் 8 மணி நேரம் பொறுத்து தான் சொல்றாரு. அது ஏன்னா அவங்க ஆதரிச்சு சொல்லம்பாங்க சார். அதனால தான் நான் இந்த கேள்வி சித்தார்த்த மருதராஜன் வயரோட அந்த ஆசிரியர் கேட்கிறாரு. இதே நீங்க சொல்றீங்க பாருங்க, ஷாவும் இல்ல சட்ட அமைச்சரும் வேற யாருமே இதுக்கு யாரா நடந்துருன்னு வச்சிங்களேன். பாபர் மசூதி தீர்ப்பு வந்தவுடன் சட்டச்சூட் பேர்ல ஒரு இதே மாதிரி செருப்படுறது என்ன ஆயிருக்கும் நான் கேட்கிறேன் சார். சரி, அதுவும் அதே தானே. நீ எப்படி சொல்லுவ? எப்படி மசூதி இடிச்சத நீங்க வந்து அதை நியாயப்படுத்துற? இடிச்சதுக்கு அப்புறம் இடிச்சது நியாயப்படுத்தல, இடிச்சதுக்கு அப்புறம் இடிச்சது தப்பு. அந்த தீர்ப்புடைய இடிச்சது தப்பு கொடுக்குறியே நீ. என்ன எங்க மசூதி இடிச்சு எடுத்து நிவாரணம் கொடுக்கலாம், கல் எடுத்து தெரிஞ்சதுதான் என்ன சார் ஆகும்? இந்த மாதிரி ஷூ எடுத்துருச்சா? அது தப்பு. நான் ஒரு சார் எந்த வன்முறையும் யார் செஞ்சாலும், எந்த வெறியர்கள், இந்து வெறியர்களா இருக்கட்டும் இஸ்லாமிய வெறியர்களா இருந்தாலும் அதை நம்ம ஆதரிக்க முடியாது. ஆனால் அப்போ நீங்க சொல்றீங்களே ஷா நேரம் குதிச்சிருப்பாரு, மோடி அடுத்த செகண்ட் போட்டிருப்பாரு, 8 மணி நேரம் காத்திருக்க மாட்டாரு. நீங்க சொல்ற அப்போ இதைதான் நம்ம வந்து சொல்றோம் இன்னைக்கு. அதோட சார் சொலிசிட்டர் ஜெனரலே கூட உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாரு, துஷார் மேத்தா எவரி ஆக்ஷன் will have a reaction. அதனால ரியாக்ஷன் இருக்கலாம் அதுக்கு. அப்படின்னா அவரு கூட அவர் சொல்றதுக்கு தப்புன்றாரு, ஆனா கொஞ்சம் கூடுதலான ரியாக்ஷன் இருக்கான் சமூக வலைதளமும் சரி, இப்போ இருக்கும் சரி. அது லேசா ட்ரோல் பண்ண வேண்டாம் அப்படின்றாரு சார். இதுல என்ன சார் இருக்கு? இதுல என்ன கேட்கிறேன், போய் கடவுளை வழிபடுன்றதை இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி அப்போ நம்ம நாட்டில் இப்போ என்ன உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இவ்வளவுதான் மதிப்பு வைப்பேன். அது இல்லை சார். இன்னைக்கு வந்து இவங்களுக்கு சனாதானன்ற பேர்ல நீங்க இப்பதான் பார்த்து எனக்கே பொய்யாம இருந்து என்னடா உதயநிதி என்ன பேசுறாரு நமக்குள்ள. நம்ம ஊர் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையாச்சு சார். தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையாச்சு. நான் இப்போ கேட்குறேன் சார், இப்போ GR சாமிநாதன் வாஞ்சிநாதன் பேர்ல கண்டெம்ட் போட்டாங்களா? அப்போ அதை பத்தி என்ன? ஏன் சார் அவர் கண்டெம்ட் எடுக்கிறாரு? இவரை மாதிரி ஏன் அவருக்கு வந்து ஒரு பெரிய மனசு இல்லை? நான் இந்த நேரத்தில் கேள்வி கேட்குறேன் சார். அப்படி என்ன பண்ணிட்டாரு? வாஞ்சிநாதன் செருப்பு தூக்கி எறிஞ்சாரு சார். அவர் வேண்டான்ட்டாரு, கவாய் சொல்லிட்டாரு, எந்த நடவடிக்கை வேண்டாம் அவர் பேர்ல, கடந்து போடலாம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அந்த நிமிஷமே சார் கணக்கு நடத்துங்கன்றாரு. உடனே நடத்துங்க. என்ன நான் அதனால கொஞ்சமும் பாதிப்படையவில்லை, நீங்க அதெல்லாம் தொடர்ந்துங்க நடத்துங்கன்றாரு. நான் இதெல்லாம் நான் ஒரு ஒப்பீட்டுக்காக நான் சொல்ல வரேன். அப்போ இதெல்லாம் இதுதான் இதை பேசுவதற்காக தான் இதை நினைச்சேன். என்ன இதுல ஒண்ணுமே இல்லை சார். இன்னொரு ஒன்று சொல்றாரு, அந்த செப்பல் வீசினவர், இந்த ஷூவை வீசினவர் மொரிஷியஸில் வந்து நீதிபதிகள் மாநாடு நடந்தது, அங்கே போய் தலைமை நீதிபதி பேசினாரு. அங்கே போயிட்டு வந்து எங்கள் நாட்டில் வந்து சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது, புல்டோசர் ஆட்சி நடக்கலை அப்படின்னு பேசினாரு. இது வந்து இந்துக்களுக்கு எதிரானது. இப்போ யோகி வந்து என்ன பண்ணுறாரு, உத்தரப்பிரதேச முதல்வர் வந்து இப்படி பேசலாமா அப்படின்லாம் கேட்குறாரு. அது என்ன பேசினார் மொரிஷியஸ் தெரியாது சார். அப்படி சொல்றாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா உச்ச நீதிமன்றமே புல்டோசர் பண்றது தப்புன்னு சொல்லியிருக்கு. இவர் இல்லை, கவாய் மட்டும் இல்லை, மற்ற நீதிபதிகள் கூட புல்டோசர் நீதியை வந்து ஒத்துக்கல சார்.
நீங்க அப்படி போய் திடுதிப்புன்னு எல்லாத்தையும் போய் புல்டோசர் உபயோகப்படுத்தி இன்னைக்கு இருக்க கட்டிடங்களை அடுத்த வினாடி அடுத்த நாள் எந்த விதமான சட்டங்களையும் ஃபாலோ பண்ணாம இடித்தெறிவதை உச்சநீதிமன்றம் ஒத்துக்கல. அதனால தான் அவரை கோட்ஸேவோட ஒப்பிடுறேன். சார், கோட்ஸே காந்தியை சுட்டதுக்கு அப்புறம் கூட வழக்கு நடக்கும்போது நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்ல, நான் சுட்டது சரின்னு வாதாடுறாரு. நான் சுட்டது சரி, சனாதன தர்மத்தை இதே இவர் சொன்னதுதான் சொல்றாரு. சனாதன தர்மத்தை காப்பதற்காக இதை நான் செய்கிறேன்னு சொல்றாரு. அது கிட்டத்தட்ட அந்த சாராம்சம்னு வச்சுங்களேன். அவர் பெரிய பல பக்கங்கள் கொண்ட இதை வந்து எழுதியே போடுறாரு அவருடைய அவரை சுட்டதை நியாயப்படுத்தி. இது எல்லாமே இதுதான் இன்னைக்கு இந்த வெறுப்பரசியல் இருக்குல்ல, அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்குறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே இந்த வழக்குகள்லாம் போட்டது. நான் இதையும் கடந்து போயிருக்கேன் சார். இங்கே போடலையே, தமிழ்நாட்டில் ஒரு வழக்கு கூட கிடையாது உதயநிதி பேரில், அங்கெல்லாம் போடுறாங்க. அது என்ன, அதுக்கு இது என்ன சார் இருக்கு? அவர் பேசுறது என்ன இருக்கு சார்? அந்த கருத்துல உடன்பாடே இல்லாமல் இருக்கட்டும், கருத்துல உடன்பாடே ஒருத்தர் இல்லாமல் இருக்கட்டும் சார். ஏன்னா சனாதானத்தை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நிராகரிக்கிறோம். ஏன்னா அது வந்து சாதிய அமைப்பை பலப்படுத்துது அப்படின்னு நினைக்கிறோம். அது வர்ணாசிரமத்தை வந்து ஆதரிக்கிறது அப்படின்னு. சனாதானன்றது என்றும் இருக்கும், எது இருக்கும், என்றும் சாதி இருக்கும் அப்படின்ற பொருள் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அவங்க அது இல்லை, கடவுளை பற்றி பிரச்சனையே இல்லை. சனாதானத்துக்கும் கடவுள் வழிபாட்டுக்கும் ஒரு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமாம், நீ சனாதானியாக இருக்கிறன்னு சொன்னியானா நீ சாதியை பாராட்டுறன்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்து சனாதானின்னு சொல்றது அந்த பொருள் தான். இந்துவா இருக்கிறது ஆட்சியம்னு கிடையாது, சனாதானியா இருக்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் விவாதத்துக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் மிக பெரும்பாலானவர்கள் சனாதானத்தை எதிர்ப்பவர்கள், அதாவது சாதியை எதிர்ப்பவர்கள். இப்போ கூட அரசு வந்து அறிக்கை விட்டுருக்கு, சுத்தமா இங்க கொஞ்சம் நெஞ்சு இருந்தா கூட சாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த காலம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் தான் முதல் அறிவிப்பு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு இது ஒரு சொல்றேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அது என்னவோ சொல்லியிருக்காரு, அது எனக்கு அதுல நாங்கள் வந்து அதை அந்த உத்தரவை ரத்து பண்ணுன்ட்டு இது அப்படி பார்க்கக்கூடாது. இது ஏன்னா என்னுடைய நினைவு வந்து எம்ஜிஆர் தான் அந்த சாலைகள்ல எல்லாம் எல்லா பேரையும் முதல்ல நீக்கினது வந்து அவர் தான் நினைக்கிறேன். இது பெரியாருடைய அவருடைய சிந்தனை சார். அது சாதியை அகற்றணுன்றது பேரில் மட்டும் இல்லை, தெருலையும் வைக்காத, ஊருக்கு வச்சுக்காத சாதின்றாரு. இதுல என்ன தப்பு இருக்குது? இல்லை, இதை வந்து நீங்க திமுக ஆதரவாலாம் பேச வேண்டாம், யார் பண்ணாலுமே இதெல்லாம் என்ன இருக்கு. ஆனால் தமிழ்நாடு அப்படிதான் சிந்திக்குது. இதை வந்து மற்ற ஊருக்கு இல்லை, இங்க இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் கேரளா அப்படி சிந்திக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் இங்க வட இந்தியாவில் இதுக்கு நேர் எதிர்மாறா இருக்கு. இப்படி பேசினாலே நமக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும் போல இருக்கு. சனாதானன்றதை பற்றிய ஒரு எதிர்கருத்து சொல்லுவதை, கருத்து சொல்வதில் என்ன பிரச்சனை? இப்போ இந்த தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீதான இந்த தாக்குதலை அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் புத்த மதத்தை தழுவினாலும் பட்டியல் மதத்தை சேர்ந்தவர். இது வந்து இப்போ ஆமாம், அது இல்லாமல் புத்த மதமும் புத்த மதத்தை தழுவினாலும் அவர்கள் வந்து பட்டியல் இனத்திற்கு வருவாங்கன்ட்டு மத்திய அரசு சொல்லிடுது. சட்டப்படி பட்டியல் எஸ்சி தான், அவங்க சட்டப்படி எஸ்சி தான். இப்போ இதில் வந்து உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் அவர்கள் வந்து இதில் சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் இது புகார் கொடுக்கணும், காவல்துறை நேரடியாக அவர்களே பதிவு செஞ்சு விசாரிக்கணும்னு எங்க இருக்கு. அதான் நானும் இவ்வளோ தான் சொல்றேன். இதை காவல்துறை அவரை கூப்பிட்டு விசாரிச்சு உள்ள விட்டுறாங்க சார் உடனே. இப்போ அந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் படி இது தாமாவே வழக்கு பண்ணியிருக்கணும். நிச்சயமா அந்த சட்டத்தில் அப்படிதான் சொல்லுது. அது மட்டும் எல்லா சட்டத்திலுமே சார், எல்லா குற்றவியல் வழக்குலையும் சொல்லுது சார். நான் வந்து உங்க கையை வெட்டுறேன்னு வச்சுங்களேன், நீங்களும் உங்க குடும்பத்தாரும் வேணாம்பா இதோட விட்டா போதும் அப்படி நீங்க நினைச்சா கூட வழக்கு என்பதை பதிவு பண்ணணும். ஒரு எந்த குற்றச்செயலா இருந்தாலுமே நீங்க அப்படி எப்படி விட்டுறீங்க எனக்கு புரியல. ஏன் விட்டுறீங்க? அதுவும் இந்த மாதிரி ஒரு உச்ச நீதிமன்றத்தின் பேர்ல ஒரு தாக்குதல், தலைமை நீதிபதி பேர் தாக்குதல் நடந்தா அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு இப்படி நீங்க சொல்றீங்க. இந்த அரசு தரப்புல இருந்து ஒரு நடவடிக்கை இல்லாம இருந்தா எப்படி சார்? தமிழ்நாட்டில் கண்டு இருந்தேன்னா நிச்சயமாக நம்ம தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்க நான் நினைக்கிறேன் சார். இங்க இப்படிலாம் நடக்கல, மகிழ்ச்சி, நடக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி தப்பி இங்க நடந்தா நிச்சயமாக வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டிருப்பார். அப்புறம் ஒரு மேல் கொடுக்கலாம் சார், 4 நாள் பொறுத்து கிடைக்கலாம் மேல். இல்லை, அப்படி பார்த்தா இவர் வந்து தலைமை நீதிபதி பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி சொல்கிறோம்.
ஆனா அவர் வந்து வழக்கு எதுவும் பதிவு செய்யாதீங்கன்னு சொல்றது சார், இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரல. அவர்தான் வேண்டாங்கிறாரு. இல்ல அதுதான் சார், அப்படி சொல்றது அது அவருக்கு பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா அப்படி வழக்கு பதிவு செய்யாதது தவறான முன்னுதாரணம் ஆயிராதா? சாதாக சார், அது அவர் சொல்றது. இப்ப இதே மாதிரி பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஈவன் காந்தி எல்லாம் கூட, அவர் காந்தி உயிரோட இருந்தா கோட்சே தண்டனை கொடுக்குன்னு சொல்ல மாட்டார் சார். நிச்சயமா அதான் நான் நினைக்கிறேன். காந்தி என்னங்க அதுக்கு பொருள் வந்து கோட்சே தண்டிக்கூடாதுன்னு இல்லை. நீங்க எப்பவுமே நீங்க என்ன சார், அவருக்கு இதுக்கு முன்னாடி 10 நாளுக்கு முன்னாடி கோட்சே குண்டு எரிஞ்சா சார், அப்போ பாதுகாப்பு வேணாம்னு சொல்றாரு அவரு. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லைன்ட்டு சார். நீங்க இதை வந்து ஒரு பெருந்தன்மையோடு இருக்குன்னு வச்சிங்களேன். இதெல்லாம் வேண்டாப்பா, இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் நான் பாதிப்பு இல்லைன்னு சொல்றத அவர் சொல்றதனுடைய விளைவாக காவல்துறை, டெல்லி காவல்துறை இன்னைக்கு பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கு சார். அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தா கூட மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் டெல்லியோட காவல்துறை இருக்கு. ஏன் காவல்துறை வழக்கு பதிவுலன்னு கேட்கிறேன் சார். தான் நான் வந்து தமிழ்நாட்டை சொன்னேன். தமிழ்நாட்டில் இங்க உயர்நீதிமன்றத்தில் எந்த நீதிபதியின் பேரில் ஒரு செருப்பு வீசி எறிந்து இருந்தாலோ அடுத்த கூட நிச்சயமாக அவர் கைது செய்யப்பட்டிருப்பார். குறைஞ்சபட்சம் அடுத்த நாளாச்சும் 2 நாள் இருந்துட்டு வருவாரு. இங்கே தலைமை நீதிபதி பேர்ல எரிஞ்சாலே அது ஒன்றும் கிடையாது. நீங்க சொல்ற பிரதமரை விட 8 மணி நேரம் ஆகுது. பிரதமரை கண்டிக்கத்தக்க செயல் சொல்றாரு. அது என்ன சார், பிரதமர் சொன்ன பிறகு சொல்ல முடியாது. இல்லாட்டி எல்லாம் உலகம் முழுவதும் அவரை என்ன சொல்லுவாங்க. அதனால ஆனா அது 8 மணி நேரம் ஆகுது. அதான் நான் கேட்கிறேன் சார், இந்த ரிவர்சல் நடந்ததுன்னா, இதே ஒரு இஸ்லாமியர் வந்து இந்த மாதிரி எரிகிறாருன்னா அடுத்த நிமிடம் அங்க அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் வேலை செஞ்சிருப்பான். இது சனாதானன்ற தொட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் கூட இந்த தலைமை நீதிபதி பேர்ல எரிஞ்சது உலகம் முழுவதும் தண்டிக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இருந்தா சரியில்லைன்னு 8 மணி நேரம் பொறுத்து அவருடைய பதிவு போடுறாரு. என்னுடைய கருத்து, இதை வழக்கு பதிவு செய்து அவர் தண்டனை கொடுக்கணும்னு கூட இல்லை, வழக்கு பதிவு விசாரணை நடக்கணும். அதில் இறுதியில் அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் கொடுத்துட்டு போகணும். அது வேற என்ன தண்டனைன்றது இதுல சார். இப்போ கிரிமினல் வழக்கு பதிவு செஞ்சிருக்கலாம். SC ST வன்கொடுமை சட்டத்தில் கிரிமினல் வழக்கு தான். கிரிமினல் SC, அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு, அதுவும் கிரிமினல் வழக்கு தான். எந்த குற்றவியல் வழக்கும் பதிவே செய்யல. அதான் இப்படி இருக்கிறது. இப்போ இது வந்து நம்ம வந்து உண்மையாக இதை ரொம்ப கடுமையாக கண்டிக்க வேண்டியது அப்படின்றது தான் இதை செய்ய வேண்டியது. இப்போ இந்த கான்ட்ராஸ்ட் நம்ம விவாதிக்கிறது என்னன்னா, இதே ஒரு இந்து சனாதானத்துக்கு பதிலாக இந்து சனாதானி அல்லது ஒரு இந்து ஃபேனாட்டிக் பதிலாக ஒரு இஸ்லாம் ஃபேனாட்டிக் இதே பண்ணியிருந்தான்னா இந்தியா ஃபுல்லா எல்லா மீடியாவும் என்னன்னு பேசியிருக்கோம். எல்லாம் அப்படியே கீழே குதிப்பாங்க. அப்படியே இதாகிடுச்சு. அது தவறு. நான் நிச்சயமா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும், வழக்கு போடணும் அப்படின்லாம் நான் நிச்சயம் அதில் ஒன்றையும் நான் லீனியன்சி எல்லாம் நான் அவனுக்கு காமிக்க சொல்லலை. அப்போ இது எப்படி சரின்றேன்? ஒரு மதத்தின் அடிப்படையில் தான் எல்லா செயல்பாடும் இருக்குமா? ஒரு வழக்கு பதிவு செய்யப்படாத கூட அதான் காரணம். இதுல என்ன சார் இருக்குது? எப்படி இந்து மதத்துக்கு கூட ஆதரவானது இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான கூட ஆதரவானது இல்லை சார். ஏன்னா அவர் கடவுளை நிந்திச்சுட்டா கூட ஒரு சொல்லலாம், அவர் கடவுள் எல்லாம் நிந்திக்கல. அதில் எனவே இது வந்து ஃபெனாட்டிக்ன்ற, அதனாலதான் இது ஒரு வெறித்தனமான ஒரு செயல். இதுல முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு சார். இதுல அந்த நீதிமன்ற அவமதிப்புன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? நீதிமன்ற அவமதிப்புன்றது வந்து ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எப்படி சம்பவம் நடந்திருக்கு. அப்ப நீதிமன்றத்தை அவமதிப்புன்றது என்னாச்சு அது சார்? அதை அவர் எடுக்க விரும்பல தலைமை நீதிபதி சார். இப்போ GR சாமிநாதனுக்கு இதையும் நான் தான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் சார். GR சாமிநாதன் வாஞ்சிநாதனை கூப்பிட்டு, ஏன்னா சார் எப்போ எடுக்கலாம்னா நேரடியாக அவர் முன்னாடி சொன்னதா, அதனால வாஞ்சிநாதன் என் முன்னாடி சொல்லுன்னாரு அவர். ஐயா நீ என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. இப்போ இவர் முன்னாடியே நடக்குது. இது யாரு? கவாய் முன்னாடியே, சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி இது நடக்குது. அதனால கண்டெம்ட்டை வந்து நேரடியாக எடுக்கலாம். ஏன்னா நீதிமன்றத்தினுடைய குறுக்கீடு வழக்கு நடக்கும்போது குறுக்கிட்டு செருப்பு எடுத்து அடிச்சு அந்த ப்ரொசீடிங்கை தடுக்கிறாங்க செயல்பாட்டை. ஆனால் அவர் எடுக்க தயாரா இல்லை, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தான் நான் இதை ஒப்பிட்டு சொல்றேன் சார். இதுக்காக தான். அப்போ யார் பெரிய மனசுன்றது தான் சார், இல்லையா? அவர் பட்டியல் இருந்தவரா இதெல்லாம் இல்லை. அவரை வந்து இதை கடந்து போடுறாரு. காவல்துறை மேல இதுவும் வேண்டாம். இப்படி எந்த நடவடிக்கை எடுக்காம விட்டா நீ எதிர்காலத்துல வந்து ஈஸியா வந்து எந்த அதில் மக்கள் மத்தியில இது சம்பந்தமாக ஒரு கடுமையான ஆட்சேபனையும் இதுக்கான நிர்பந்தமும் வரணும். காவல்துறை பேர் எடுக்க சொல்லு, காவல்துறை ஏன் எடுக்கலன்றதான் நம்ம கேள்வி கேட்கிறோம் சார். சம்பந்தப்பட்டவர் வேணான்னு சொல்லிட்டா கூட காவல்துறை எடுக்கிறதுக்காக சட்டம் சொல்லுது சார். சட்டம் தான் சொல்லுது. ஆமா, அவர் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு அவர் வந்து எல்லா நீதிபதியும் சார் புகார் அவங்க போய் கொடுக்க மாட்டாங்க, ரிஜிஸ்ட்ரார் தான் கொடுக்க சொல்லுவாங்க. இவர் ரிஜிஸ்ட்ரார் கூப்பிட்டு இந்த விஷயத்த அதை வேண்டாம் விட்டுருப்பான்னு
அது ஒரு வெளிப்படையா சொல்லிட்டாரு அவரு. அது மட்டும் உலகத்துக்கே சொல்லிட்டாரு, இதெல்லாம் நான் கடந்து போறேன், எனக்கு இதெல்லாம் பாதிக்கல. அந்த நிமிஷத்துலயே சொல்லிட்டாரு. ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அவர் பண்ண கோர்ட் நடத்திக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு. அது வந்து உண்மையில அவருக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய புகழை கொடுத்ததாக நான் பார்க்கிறேன். அது ஆனா இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வெறுப்பு அரசியல் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்காக சார். அப்படின்னா உண்மையில இப்போ நீங்க இந்த ஸ்பீச்சை வந்து உதயநிதி வந்து அங்க பேசியிருந்தாருன்னா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். உண்மையில சொன்னா பாருங்க எத்தனை லட்சம் அது வந்து உண்மை போல இருக்கு பார்த்தா. எனக்கு நான் முதல்ல அது வந்து ஒண்ணுமே பெருசா நினைக்கல. என்னதான் என்ன பேசுறதுல என்ன இருக்கு, எந்த கருத்தையும் பேசலாம். வன்முறை ஒண்ணுதான் சட்டம் தடுக்குது. வன்முறை இல்லாத எந்த பேச்சையும் அனுமதிக்கணும். அதை அப்போ இவனுக்கு அதை கூட இல்லாம வன்முறையில் ஈடுபட செருப்பு எடுத்துறது வன்முறை, அதுவும் நீதிமன்றத்தில் எறிவது அதை விட கூடுதலான இது. ஆமா, அது எந்த நீதிபதி மேலே எறிஞ்சாலும் தப்பு. அதுவும் தலைமை நீதிபதி மேலே எறியும் போது இன்னும் கூடுதலா இருக்கு. அதுவும் அவர் பட்டியலிடத்தை சேர்ந்த தொட்டு இன்னும் கூடுதலாக கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. இப்போ முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து சிஜேயோட தவறு தான், கவாயோட தவறு தான், அவர் தான் இப்படி ஒரு குற்றம் நடக்கிறதுக்கே அவர் தான் ஒரு காரணம் அப்படிங்கிற ரீதியில வந்து அவர் பேசுறாரு. அவர் ஒரு சனாதானின்னு நான் நினைக்கிறேன் சார். அவர் நான் வந்து இங்க ஹைகோர்ட்ல இங்க சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் சார். அவர் கோர்ட்ல அவர் பேசின அளவுக்கு வேற எந்த நீதிபதியும் பேசியிருக்க மாட்டாங்க. அவர் சட்டத்தை தவிர மீதி எல்லாத்தையும் பெரிய லெக்சர் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ இருக்கிறத விட்டுற கோர்ட்ல உட்காந்து பண்ணியிருப்பாரு. 1 2 சார், அனைத்து சாதியரும் அர்ச்சகராக கருணாநிதி போட்ட சட்டத்துக்கு தடை கொடுத்ததுல அவர் ஒருத்தர். கட்ஜு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அவர் இதுல இந்த குறைஞ்சபட்சம் மோடி அளவு கூட நியாயமா நடந்துக்கல. மோடி அளவு கூட, மோடி சனாதானத்தை நேரடியாக ஆதரிக்கிறவர் அளவு கூட ஒரு நியாயமா நடந்துக்கல. சிஜேஐ பேர்லயே ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு சார். என்ன அவர் என்ன சொல்றாரு, நான் படித்தேன், அதை செருப்பலை அடிச்சது தவறு தான், அது ஒரு லைனு. ஆனா தலைமை நீதிபதி பேர்ல 10 லைன் குற்றச்சாட்டு சார். இவர் இதெல்லாம் சொல்லியிருக்க தேவையில்லை சட்டத்துக்கு சார். அப்படின்னா ஒரு மனிதன் சார் நீதிபதியா இருக்குவேன். நான் சொல்றேன், அதாவது நிச்சயமா அந்த ஓரல் அப்சர்வேஷன் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் டங் டைடா இருக்கிறது நல்லது. ஆனால் எந்த மனிதர்களுக்கும் அது இயலாது சார். அங்க கோர்ட்ல வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ அதில் அதை வந்து கடந்து போறது தான் பிரசாரம். முடிஞ்ச வரையில அது ஒரு விமர்சனம் கூட பண்ணுங்க. ஆனா நீ அதற்கு இந்த மாதிரி இப்போ இதை செருப்படுத்த அடிக்கல் வச்சிங்களேன், அப்ப அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருந்தாருன்னு அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன், தவிர்த்துருக்கணும் அப்படின்ட்டு. செருப்படுத்த அடிக்கும் போது நீ இந்த சொன்ன என்ன அர்த்தம் சார்? செருப்படுத்த அடிக்கிற அந்த நேரத்துல நீயும் சொல்லிடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அது வந்து அயோக்கியத்தனமானதை நான் நினைக்கிறேன். கட்சி அவர்கள் சொல்வதை நான் கடுமையை ஆட்சேபிக்கிறேன். என்னுடைய பதிவு சார், சரி, என்னுடைய பதிவு. அவர் அதனாலதான் நான் சொல்றேன், அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு தடை கொடுத்தவர்ன்ற தகவலை சொல்றேன். நிறைய பேருக்கு தெரியாது தமிழ்நாட்டில். அதனால அந்த சட்டம் வந்து காலாவதியாகி போச்சு. அது அவசர சட்டம். அவசர சட்டம் 6 மாசம் தான். உடனே அங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க, சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு இல்லாம உடனே தடை கொடுத்தா அந்த 3 பேர் அமர்வுல அவர் ஒருவர். அதனால எனக்கு அவர் பேர்ல எல்லாம் மயக்கலாம் இல்லை சார். ஒரு சிலருக்கு அவர் இன்னும் ப்ரோக்ரெசிவ் அப்படின்ற மாதிரிலாம், எனக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. பாருங்க, இதெல்லாம் ஒரே வார்த்தை தானே சார் சொல்லணும். என்ன சொல்லணும்? கண்டிக்கத்தக்கது. அவ்வளவுதான், அதோடு நிறுத்தணும். அப்போ ஏன்னா இந்த இது வந்ததுக்கு அப்போ என்னைக்கு 16/9 அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாருன்னா நான் கட்சி ஒத்துக்கிட்டு இருப்பேன். அது நடந்தது 16/9, 16 செப்டம்பர். இது நடக்கிறது 6/10. 6/10க்கு அப்புறம் நீ வாயை திறந்து என்ன சொல்லணும்? ஒரு லைன் வந்து செருப்புல தூக்கி எறிய தப்பு அப்படின்னு ஒரு லைனு, 10 லைனு கவாயை பத்தி இவர் சொல்றாரு. அப்படின்னா இவர் மைண்ட்ல எங்க இருக்குன்னு தெரியுது சார். அவர் மைண்ட் எங்க இருக்குன்றது, அவர் மைண்ட் எங்கேயோ போகுதுன்றது தான். சனாதானத்துக்கு சாதகமாக அவர் தெரிந்தோ தெரியாமல் அவர் கான்சியஸா சொன்னாருன்னு இல்லை, ஆனால் அதை படிக்கக்கூடிய, அதனால தான் நீங்க இதை கேட்குறீங்க. சனாதானம்ன்றதுக்கு அதை வந்து முழுக்க இது எனக்கு புரியல சார். அதாவது வர்ணாசிரம், சாதி, இவைகளை எல்லாம் இவ்வளவு கிட்டிமா போயிருக்கா? இங்கே இருக்கு, இல்லைன்னு சொல்ல, தமிழ்நாட்டிலையும் இருக்கு, கேரளாவில் எல்லா இடங்கள்லையும் இருக்கு. கொஞ்சம் நீர்த்து இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அங்கே நம்ம இதே நம்மளால் தாக்க முடியல சார். இதையே நம்ம கோபம் வருது அவங்களுக்கு. இது ரொம்ப இதாக இருக்கு சார். ஏன்னா அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலான்ற கோரிக்கையை தென்னிந்தியாவோட கிடையாது, தமிழ்நாட்டில் கேரளா தவிர எங்கேயும் கிடையாது. அப்போ அது வருதுன்னா தடை கொடுக்குறாரு.
சரிங்க சார், மிக்க நன்றி. நன்றி. விவசாயிகளின் வலியை அடிப்படையாக வைத்து அறுவர் பிரைவேட் லிமிடெட் சார்பில் அறிமுக இயக்குனர் கஜேந்திரன் இயக்கத்தில் மாறுபட்ட கோணத்தில் நடிகர் வித்தார்த் நடித்த மருதம் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.